தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், விஜய் கட்சியிலே இணையும் ஓபிஎஸ் வெளியான புதிய தகவல். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே நமது ஓபிஎஸ் யாருடன் கூட்டணி என்பது வைக்கப் போகிறார், அதுவும் எத்தனை தொகுதிகளில் கூட்டணி என்பது எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறார் அப்படிங்கிறதா மிக பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு தகவலாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியில், அதுவும் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் நான் இடம் பெற மாட்டேன் என உறுதியாக சொல்லிவிட்டார். கடந்த 23ஆம் தேதி 2 தினங்களுக்கு முன்பாக போடப்பட்ட அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய பெயரை உச்சரிப்பதற்கு எனக்கு அசிங்கமாகவும் கேவலமாகவும் இருக்கிறது. 11 தோல்விகளை கண்ட எடப்பாடி இந்த தேர்தலிலும் தோல்வியைத்தான் தழுவப் போகிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அதிலையும் கூடுதலாக ஓபிஎஸ் ஆகட்டும், வைத்திலிங்கம் ஆகட்டும், அனைவருமே எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி என்பது வைக்கக்கூடாது, 3 தொகுதிகள் 4 தொகுதிகளை கொடுக்கக்கூடிய பாஜகவுடனும் நாம் கூட்டணி என்பது வைக்கக்கூடாது, எடப்பாடி பழனிசாமியை நீக்கினால் மட்டும்தான் அந்த கூட்டணிக்குள்ளே நாம் இடம் பெற வேண்டும் என ஓபிஎஸ்ஸிடம் உறுதியாக சொல்லிவிட்டதாக கூட செய்திகள் என்பது வெளியாகி இருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ்க்கு முன்னால் இருக்கக்கூடியது 2 வாய்ப்புகள். அப்ப அதிமுக எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் என்றால் பாஜகவும் வேண்டாம் அப்படிதான் அர்த்தம். அப்ப அடுத்த வாய்ப்பாக திமுக இருக்கிறது. ஆப்ஷன் ஏ திமுக, ஆப்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம். நமது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் கூட்டணி என்பது வைத்துவிட்டால் கண்டிப்பாக அவருடைய தொண்டர்களை, அதிமுக தொண்டர்களை அவர்களுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள். ஏன்னா அதிமுகவிற்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா அது திமுக மட்டும்தான். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஏனென்றால் செங்கோட்டையன் அங்கே இருக்கிறார். செங்கோட்டையன் இன்று வரைக்குமே ஓபிஎஸ் உடன் நல்ல முறையில் பேச்சுவார்த்தை என்பது பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்களாம். அதன் காரணமாக செங்கோட்டையனின் மூலமாக தமிழக வெற்றி கழகத்திலே ஓபிஎஸ் கூட்டணி என்பது வைப்பதற்குரிய பேச்சுவார்த்தையை கூட ஆரம்பித்து விட்டாராம். அது 38 தொகுதிகள் என்பது தமிழக வெற்றி கழகத்திடம் நமது ஓபிஎஸ் கேட்டிருக்கிறார். தென் மாவட்டங்கள் முழுவதும் 38 தொகுதிகளில் நாங்கள் எங்களுக்கு வேண்டும், 38 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறோம். இந்த தொகுதிகளை ஒதுக்கினால் கண்டிப்பாக நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்பது வைத்துக் கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் அதிரடியாக சொல்லியிருக்கிறார். இப்ப பாஜக கூட்டணியில் இணைந்தால் 3 அல்லது 4 தொகுதிகளை கொடுப்பார்கள். அதில் ஒரு தொகுதி ஓபிஎஸ் மகனுக்கும், ஒரு தொகுதி ஓபிஎஸ்க்கும், ஒரு தொகுதி வைத்திலிங்கத்துக்கும் என மொத்தம் 3 தொகுதிகள் இதிலே சரியா போயிடும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்பது வைத்தால் 38 தொகுதிகள் என்பது கிடைக்கும். அந்த 38 தொகுதிகளில் போட்டியிட்டால் ஒரு அதிகபட்சமாக ஒரு 10 எம்எல்ஏக்கள் வரைக்கும் ஓபிஎஸ் வெற்றி பெற்று விட்டாலே அதை வைத்து அதிமுகவை கைப்பற்றுவதற்கு, எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றுவதற்கு சாதகமான ஒரு சூழல் என்பது அமையும் என ஓபிஎஸ் கணக்குகளை போட்டு வைத்திருக்கிறார். அவர் என்ன கணக்குகளை போட்டு வைத்தாலும் இறுதி நேரத்திலே பாஜகவுடன் இணைவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. அப்படியே ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்தாலும் கூட ஓபிஎஸ் ஆல் 10 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு அப்படின்னு தான் சொல்லியாகணும். மொத்தம் ஒரு 3 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஓபிஎஸ் மகன், அதே போல வைத்திலிங்கம், இந்த 3 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் வெற்றி என்பது வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.